வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செல்ஸோட ஃபார்மேட்டிங்கை பத்தி பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்சர்ட், டெலீட்லாம் பத்தி பார்த்துருந்தோம். இந்த ஃபார்மேட்லயும் நம்ம ரோ ஹைட்ட, காலம் ஹைட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, ஆட்டோ ஃபிட் எப்படி குடுக்குறது அப்படின்றத பத்தியெல்லாம் பார்த்துருந்தோம். டிஃபால்ட்டா விட்த் எப்படி குடுக்குறது, ஹைட் எப்படி குடுக்குறது அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டா அசைன் பண்ற மாரி பார்த்துருந்தோம். இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிலேயே ஷீட்ஸை பத்தி ஆர்கனைஸ் பண்றத பத்தி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஷீட்ல கிரியேட் பண்ணோம்னா, நம்ம இங்க ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் குடுத்து கிரியேட் பண்ணுவோம். இல்லைங்களா? ஒரு ஷீட் கிரியேட் பண்றோம். இந்த டேட்டாவ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல கொண்டு போறதுக்கு என்ன பண்ணுவோம், ஜென்ரலா காப்பி பண்ணி இங்கோண்டே பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாரி வரும். இப்ப நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஆர்கனைஸ் பண்ணணும். இது நமக்கு வந்துட்டு இது சிம்பிளா இருக்கங்காட்டி பிரச்சனை இல்ல. இப்போ மல்டிபிள்ஸா நெறைய நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கோம். நெறைய விஷயங்கள நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம அங்க போயிட்டு பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நெறைய ஃபார்மேட்டிங், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நெறைய ப்ரோகிராம்ஸ் அதாவது இதெல்லாம் போட்டிருந்தோம். ஃபார்முலாலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபார்முலா அதெல்லாம் மாறிடும். ஸோ அதனால நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அப்ப இங்க இருக்கிறத இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சம் பண்ணிக்கலாம். இங்க ஆட்டோ சம்மை ஆல்ட் என்டர் குடுத்தீங்கன்னா வந்துரும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். ஸோ இப்ப நான் இந்த இடத்துல கீழ கிளிக் பண்ணி டிராக் பண்றேன். ஸோ எல்லாம் அந்த ஃபார்முலா அப்படியே டிராக் ஆயிடுது. ஸோ இப்ப இந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி நான் கொண்டு போய் ஷீட் 2ல பேஸ்ட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ இதுவே நான் இங்க ஒரு மிட்ல ஒரு ரோ ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன பண்றேன், இங்க ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது நான் இந்த டோட்டல் ஷீட்டை அப்படியே காப்பி பண்றேன். கொண்டு போய் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்றது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம பார்த்தோம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லாம். ஸோ இது அப்படியே நமக்கு வந்து சேராது. ஸோ வந்து சேர்ந்தாலும் நமக்கு அது நல்லா கரெக்டாக அதே அர்த்தத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணங்காட்டி இப்படி வந்துருச்சு. இப்போ நிறைய விதமான மெர்ஜ் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல மந்த்ன்னு நான் கொடுக்குறேன். மந்த்ன்னு கொடுக்குறேன். மேலே என்ன பண்ணுறேன், டிஸ்பேச் டீடைல்ஸ் ஃபார் த மந்த் இன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் டீட்டெயிலாக இங்கே ஒரு ஃபார்மேட் பண்ணி இந்த ஃபுல்லாக நம்ம பண்ணுறேன் அப்படி இருக்குன்னா, இந்த பெரிய சைஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை நான் காப்பி பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இப்போ கொடுக்கும்போது நமக்கு ஒரு அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி மிஸ் ஆகுது. ஸோ நான் இங்கே இருக்கிற ஃபார்மேட்ஸை இப்போ நான் இங்கே ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன், இந்த ஒரு டேட்டா வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் ஜஸ்ட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு மூவார் காப்பி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணி எந்த இடத்து இன்னொரு ஷீட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதையே டூப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரியேட் காப்பி கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல ஷீட் வேணுமோ வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ டேட்டா அதே அப்படியே டூப்ளிகேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ வச்சு பிசுறாமல் அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஒரு ஷீட்டை இன்செர்ட் பண்ணி கொடுத்துறது டேட்டா வச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணோம். இதே நீங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஷீட் மேலே ரைட் கிளிக் பண்ணி மூவார் காப்பி இருக்கும், இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவார் காப்பி கொடுக்குறேன். ஸோ இது மட்டும்தானா, உள்ள இதுக்குள்ளே மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இன்னொரு ஒர்க் புக்கில் இப்போ நியூ ஒர்க் புக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் காப்பி பண்ணுறேன் அப்படின்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை அப்படியே அங்கே கொண்டு போய் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா அப்படியே இங்கே கொண்டு இருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஷீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நிறைய டேப்ஸ் இருக்குது. எனக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன்லேயே கலர் தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிஸ்பேச்சுக்கு ப்ளூ கலரு, இங்கே என்ன பண்ணுறேன்னா டிஸ்பேச்சுன்னு ஒரு கலர்னு வைக்கிறேன். ஸ்டாக்குன்னு ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இது எனக்கு பார்த்தோன்னே இதை வந்துட்டு இன்புட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் வந்துட்டு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணணும். இன்புட்னா எனக்கு வந்துட்டு ஒயிட் கலரில், அதாவது ஒரு கிரே கலரில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ட் வேணும் அப்படின்னா இதில் போயிட்டு டேப் கலர், இந்த டேப் இருக்குங்களா, இந்த கலர்ஸை மாற்றுறது. ஸோ இது ஒரு கலர்லையும், ஸோ இதை வந்துட்டு டிஸ்பேச்சில் வந்துட்டு நான் இதே ஒரு கலர் கொடுக்குறேன். ஸ்டாக் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துக்கலாம். பார்த்தா ஈஸியாக பிக் பண்ணுறது மாதிரி, பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த டேப் கலர் நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் கலர்ஸில் போயிட்டு நீங்கள்
எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, இந்த மெர்ஜ் எப்படி நீங்கள் கஸ்டமில் போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப பின் பாயிண்ட்டாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கலர்ஸில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து ப்ரொடெக்ட் ஷீட், இது லாக் செல் அப்படின்னு இருக்குது. இந்த லாக் செல் ப்ரொடெக்ட் ஷீட் ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷீட்டை யாருமே எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, ப்ரொடெக்ட் ஷீட்டில் போயிட்டு இப்போ செலக்ட் அன்லாக்டு செல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே கொடுத்துட்டேன்னு வைங்களேன், இங்கே கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்தேன்னா, இப்போ ஜென்ரலாக நான் போயிட்டேன், இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஏதோ ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க, அவங்க எதையுமே எடிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இன்னொரு டைம் கேட்கும், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக. நாளைக்கு ஏதாவது தப்பாக டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீவொர்க் பண்ண முடியாது, பாஸ்வேர்டு மாற்ற முடியாது அப்படின்றதுக்காக இப்போ கொடுத்துட்டேன். இப்போ வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தேன்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் டைப் பண்ண ட்ரை பண்ணுறேன், த ஷெல் ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் இஸ் ப்ரொடெக்டட் ஷீட் டு மேக் ஏ சேஞ்ச் அன்ப்ரொடெக்ட் ஷீட்னு வருது. மை பி ரிக்வெஸ்ட் என்டர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணேன்னா அன்ப்ரொடெக்ட் ஷீட்னு வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்டை கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ என்னால் டைப் பண்ண முடியுது. ஸோ இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இது. ஸோ இதில் நீங்கள் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு என்ன மாதிரி, அதாவது செலக்ட் லாக்டு செல்ஸ் அன்லாக்டு செல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த செல்ஸ் எதுலேயுமே டோட்டலாக வந்துட்டு லாக்டு செல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே இப்போ என்னென்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், ஃபார்மேட்டில் லாக் செல் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இதான் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அன்லாக் செல் லாக் செல் கொடுத்துட்டு இல்லை அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் இந்த ப்ரொடெக்ட் ஷீட்டில் அன்லாக்டு இருக்குங்களா, இதுதான் பேஸ். அதுக்கு அந்த செட்டப் பண்ணி நம்ம ஜென்ரலாக இது ரெண்டையுமே கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இல்லை எனக்கு இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபார்மேட் மாற்றக்கூடாது, இன்செர்ட் பண்ணக்கூடாது, உள்ளே இருக்கிற டேட்டாஸ் மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஃபார்முலாஸ் கொடுத்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபார்முலா போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.